தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் கரூரில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டபோது பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடினார்கள். ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், ரசிகர்கள் என சுமார் 30,000 பேர் ஒரே இடத்தில் திரண்டனர். இந்த இடத்தில் பகல் 12 மணிக்கு பிரச்சாரம் மேற்கொள்வதாக கூறியிருந்த விஜய் நாமக்கல் பிரச்சாரத்தை முடித்துவிட்டு சுமார் இரவு 7 மணி அளவில் வந்து கலந்து கொண்டிருக்கிறார். அவர் கரூரில் குறிப்பிட்ட பிரச்சார இடத்திற்கு வருவதற்கு முன்பே ஏராளமான ரசிகர்கள் காலை முதலே கூடியிருந்த நிலையில் 8 மணி நேரமாக காத்திருந்த அவர்கள் சாப்பாடு, தண்ணீர் எதுவும் கிடைக்காமல் பட்டினியாக கிடந்திருக்கிறார்கள். விஜய் குறிப்பிட்ட இடத்திற்கு வந்தபோது அவருக்கு பின்னாலேயே சாரையாக 2000த்திற்கும் மேற்பட்ட தாவக தொண்டர்கள் அணிவகுத்து வந்தனர். இதனால் கூட்ட நெரிசல் அதிகமானது. விஜய் பிரச்சார வேனில் ஏறி நின்று பேச தொடங்கியதுமே வேன் பக்கத்தில் இருந்த நெரிசல் அதிகமானது. விஜய் ஒரு பக்கம் பேசிக் கொண்டிருக்க கீழே நின்றிருந்த தொண்டர்கள், ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லோரும் அலறும் சத்தம் கேட்டது. அங்கு தள்ளுமுள்ளு அதிகரித்தது. இதில் பல குழந்தைகள் காணாமல் போனார்கள். பல பெண்கள் மூர்ச்சையாகி கீழே விழுந்தார்கள். அதேபோல் ஆண்களும் இளைஞர்களும் மயக்கம் போட்டு கீழே விழுந்தார்கள். இதனால் ஏற்பட்ட நெரிசலில் குழப்பம் ஏற்பட்டு தள்ளுமுள்ளு ஏற்பட்டு ஒருவர் மீது ஒருவர் ஏறி ஓடினார்கள். இதில் பலர் கால் மிதிபட்டு இறந்தார்கள். பலர் மூச்சு திணறி இறந்தார்கள். இன்னும் சிலர் டீஹைட்ரேஷன் எனப்படும் நீர்ச்சத்து குறைவால் இறந்தார்கள். இவ்வளவு சோகமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் விஜய் தனது பேச்சை எதையும் கண்டுகொள்ளாமல் பேசி முடித்துவிட்டு அங்கிருந்து கிளம்பினார். அவர் விமான நிலையம் சேர்வதற்கு முன்பே கரூர் கூட்டத்தில் சுமார் 25க்கும் மேற்பட்டவர்கள் இறந்துவிட்டதாக அவருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இது குறித்து பத்திரிகையாளர்கள் விஜயிடம் கேள்வி கேட்க முயன்றபோது அவர் எதுவும் கூறாமல் அங்கிருந்து விமானத்தில் புறப்பட்டு சென்னை திரும்பிவிட்டார். சென்னையிலும் அவரை பத்திரிகையாளர்கள் சம்பவம் குறித்து கேள்வி கேட்க முயன்றபோது காரில் ஏறி அவர் கண்ணிமிக்க நேரத்தில் அங்கிருந்து பறந்து சென்று விட்டார். இதனால் பத்திரிகையாளர்கள் ஏமாற்றம் அடைந்ததுடன் விஜய் தங்களது தொண்டர்களும், குழந்தைகளும், ஆண்களும், பெண்களும் சுமார் 38 பேர் இறந்த நிலையில் அதற்கு எந்த ஒரு வருத்தமும் கூறாமல் சென்றது பலரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. அவரை பார்க்க வந்த கூட்டத்தினரும் அதிருப்தி அடைந்தனர். கரூர் மருத்துவமனையில் இறந்தவர்களின் உறவினர்கள் தலையிலும் மார்பிலும் அடித்துக்கொண்டு, மகனை இழந்து விட்டேனே, குழந்தையை இழந்து விட்டேனே, எனது வம்சமே போய்விட்டது என்று கண்ணீரும் கம்பளையமாக அழுத காட்சிகள் தொலைக்காட்சியில் இடம்பெற்று தமிழகத்தையே உலுக்கியது. இது தமிழகத்தை மட்டுமல்ல, இந்தியாவையே உலுக்கியது. இந்த சோக சம்பவத்துக்காக ஜனாதிபதி, பிரதமர், துணை ஜனாதிபதி, நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அனைத்து கட்சி தலைவர்களும் தங்களது அதிர்ச்சியையும் இரங்கலையும் தெரிவித்துக் கொண்டார்கள். இப்படி ஒரு சம்பவம் இதுவரை அரசியல் வரலாற்றில் நடந்ததில்லை என்றே கூறப்படுகிறது. இந்த சம்பவத்துக்கு முழுக்க பொறுப்பேற்பது யார் என்று கேட்டால் முழுக்க பொறுப்பு விஜயைத்தான் சேரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அதை திசை திருப்பும் வகையில் இது திமுக செய்த சதி, இது மற்ற அரசியல்வாதிகள் செய்த சதி என்று அவரது அடி வருடிகள் திசை திருப்பிக் கொண்டிருக்கிறார்கள். தனது தொண்டர்கள், ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள் இப்படி 39 பேர் இறந்த நிலையில் அவர்களுக்கான எந்த ஒரு இழப்பீடு தொகையும் அறிவிக்க விஜய்க்கு மனசு வரவில்லை. கரூருக்கு நேரடியாக செல்வதாக கூறியிருக்கிறார்கள். ஆனால் எப்போது செல்வார் என்றும் தெரியவில்லை. விஜய் கரூருக்கு நேரில் சென்று ஆறுதல் கூறினாலும் 39 உயிர்களை அவரால் திருப்பி கொடுக்க முடியுமா? இப்படி ஒரு பொறுப்பற்ற பிரச்சாரத்தை விஜய் மேற்கொள்வது சரிதானா என்ற கேள்வி தமிழகம் முழுவதுமே எழுந்திருக்கிறது. அதற்கு காரணம், ஏற்கனவே அவர் பிரச்சாரம் செய்த இடங்களில் அனுமதி கொடுப்பதற்கு போலீசார் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதித்தனர். அதற்கு காரணம், இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்தால் அதற்கு பொறுப்பேற்பது யார் என்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காகத்தான் என்பது கூட புரிந்து கொள்ள முடியாமல் விஜய் எங்களை ஆளுங்கட்சி அடக்க பார்க்கிறது, போலீசார் பிரச்சாரத்திற்கு கேட்ட இடத்தில் அனுமதி தர மறுக்கிறார்கள், எங்களை கண்டால் பயமா என்று பல்வேறு சவால்களையும் கேள்விகளையும் எழுப்பினார். அவர் என்னென்ன பேசினார் என்பதை மீண்டும் ஒருமுறை அவரே திரும்பி பார்த்தால் தற்போது நடந்த கரூர் சம்பவத்திற்கு முழுக்க யார் காரணம் என்பது தெரிய வரும். கரூர் சம்பவத்தில் பலியான குடும்பத்தினருக்கு தமிழக அரசு தலா 10 லட்சம் நிவாரணம் அறிவித்துள்ளதுடன் காயமடைந்தவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்திருக்கிறது. ஆனால் இந்த சம்பவத்துக்கு முக்கிய பொறுப்பேற்று படத்திற்கு 200 கோடிக்கும் மேல் வாகும் நடிகர் விஜய் 39 உயிர்களுக்கு பொறுப்பேற்று அவர்கள் குடும்பத்துக்கு தலா 1 கோடி ரூபாய் கொடுக்க வேண்டும் என்ற குரல்
மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. ஏதோ கண் துடைப்புக்காக 10 லட்சம் தருகிறேன், அரசு அறிவித்த நிவாரணத்தை விட அதிகமாக தருகிறேன், 20 லட்சம் வாங்கிக் கொள்ளுங்கள் என்றெல்லாம் சாக்கு போக்கு சொல்லிக் கொண்டிருந்தால் அதையெல்லாம் யாரும் ஏற்க மாட்டார்கள். இனிவரும் நாட்களில் விஜயின் பிரச்சாரம் என்பது ஒரு கட்டுப்பாடான நிலையில் இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதாகவே இந்த விபரீத சம்பவம் எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அரசும் நீதி அரசர்களும் இதுபோன்ற பிரச்சார கூட்டங்களுக்கு இன்னும் கடுமையான நிபந்தனைகளை விதிக்க வேண்டும் என்று இதன் மூலம் தெரிய வருகிறது. ஊருக்கு வெளியே வெட்ட வெளி மைதானத்தில் மாநாடு நடத்துவது போல் இனிமேல் பிரச்சார கூட்டங்களையும் நடத்த வேண்டும் என்று கடுமையான சட்டத்திட்டங்கள் விதிக்க வேண்டியது முக்கியமாகிறது. சென்னையில் இதுபோல் மெரினா கடற்கரையில் சீரணி அரங்கத்தில் முன்பெல்லாம் அரசியல் பொதுக்கூட்டங்கள் நடக்கும். மாபெரும் தலைவர்கள் அந்த பொதுக்கூட்டங்களில் பங்கேற்று பேசுவார்கள். ஆனால் அந்த இடத்தில் கூட கூட்டம் நடத்துவதற்கு கோர்ட் தடை விதித்து நெடுங்காலம் ஆகிவிட்டது. அந்த வழிமுறையை பின்பற்றி இனி ஊருக்கு வெளியே வெட்டவெளி மைதானத்தில் தான் பிரச்சார கூட்டங்கள் நடத்த வேண்டும் என்ற கடுமையான சட்டத்தை விதிக்க வேண்டியது முக்கியமாகிறது.